சொல்லு ஏன் பிடிக்க டோனி ஏன் நம்ம கேக் கட் பண்ணாம இந்த காலையில இருந்து வின் பண்ணாதான் கேக் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி இப்ப கேக் கட் பண்றோம். இந்த வாட்டி ஜெயிச்சுட்டா சூப்பரா இருந்தா அவர் ஃபார்ம் இல்ல சொல்ல முடியாது. எப்போ ஃபார்ம் இல்லாம போனாலும் பாகிஸ்தான் கிட்ட ஒரு மேட்ச் கொடுத்தா ஃபார்முக்கு வந்தாரு. அட்டாக்கிங் கோலி இதே பீச்ல நாங்க வேர்ல்டு கப் வரும்போது ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டமா போனோம். ஆனா இந்த வாட்டி ஆஸ்திரேலியா ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், நியூசிலாந்து ஆகட்டும், யார் வந்தாலும் இந்த சாம்பியன் டிராபி நாங்க தான் எடுக்கிறோம். இந்தியா 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 இதை ஜெயிச்சு நாங்க டோனிக்கு இதை பெருசா நாங்க டெடிகேட் பண்ணுவோம். அதாங்க ப்ரோ, நாங்க போன வாட்டி வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் வரும்போது நாங்க தோத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப இந்தியா பாகிஸ்தான் நாங்க வின் பண்ணியாச்சு. அது டைரக்டா ஃபைனல் தான். அது எந்த டீம் வந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். டோனி போட்டு நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிச்ச உடனே நம்ம எல்லா சென்னை ஃபேன்ஸ் கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொன்னேன். அவங்க சரி நாங்க அதுதான் வின் பண்ண வேண்டிய செலிப்ரேட் பண்றோம். சார் இப்ப நம்ம கோலியை சொல்லுவோம். கோலி என்ன சொல்லுவானா, அவரு ஃபார்ம்ல இல்ல. அவர் எப்பெல்லாம் ஃபார்ம்ல இல்லையோ பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முக்கு வந்துருவாரு. கிங் கோலி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது சார். மேட்ச்னா இப்படிதான் சார் இருக்கணும். மேட்சுக்குனா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துரூபமான மேட்ச் வந்து கோலி தான் சார் எடுத்து காட்டுவாரு. 1000 வார்த்தை சொல்லுவாங்க, ஆனா நம்ம தலைவனை மாதிரி யாரும் வர முடியாது சார். கோலி கோலி மேட்ச் அமைதியா போச்சு, நல்லபடியா பார்த்தோம் சார். அமைதியா போச்சு, நல்லபடியா போச்சு. அதாவது கங்குலி, அசாதுதீன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தோனி அவரு அதாவது நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து சுமாரா போச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். அவர் கேம் அவரு எப்பயும் விளையாடுவாரு, அவ்வளவுதான். அவர் கேம் அவர் எப்படியும் விளையாடுவாரு, அவர் கேம் எப்படி விளையாடுவாரு. இது வந்து கேமோட விளையாட்டு வந்து லக்கு இருக்கு, திறமையும் இருக்கு. இங்க முக்கியம் வந்து லக்கு தான் முக்கியம். அது ஆரம்பத்து காலமே நான் பார்த்தேன். நானு அசாதுன்னு கங்குலி சார் வந்து பார்த்தேன். நானு லக்கு தான் மேக்சிமம் இருக்கு. விராட் கோலி ஒரு லக்கு, அவர் அப்படி விளையாண்டாரு. அதான் மத்தவங்களுக்கு அப்படி குறைச்சு, அவங்க திறமை இருக்கு. அது கேம் அப்படிதான் சார், கேம் அப்படிதான். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா சார்? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து. அதுல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமாகவும் மிக ஒரு அபார வெற்றியை கிடைச்சிருக்குது. இதை வந்து நினைச்சு பார்த்து ஒரு சொல்ல முடியாத வெற்றியை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல சார் இங்க வந்து தமிழக அரசு வந்து இளைஞர்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்பு வந்து இந்த சென்னை மெரினா கடற்கரையில் அமைச்சு கொடுத்ததுக்கு முதல்ல அந்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து பாக்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபீலிங் இருந்தது. அது வந்து மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தமிழக அரசுக்கு. சார் விராட் கோலியோட செஞ்சுரி ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு வந்து அவர் சதம் அடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் எண்ணிக்கிட்டே இருந்தோம். அவர் எப்படின்னா கடவுளை வேண்டிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு நிமிடமும் அவர் விராட் கோலி சதம் அடிக்கணும்னு வெற்றிகரமா சதமா அடிச்சு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுல பாகிஸ்தானை வீழ்த்தியதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் ஜெய் ஸ்ரீராம் வெங்கட் சுப்பிரமணி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.